பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது மகா கணபதியை பற்றி ஒரு சில விஷயங்கள். மகா கணபதியை நம்ம வழிபாடு பண்றோம். எப்பொழுதுமே எல்லா விசேஷத்திலையுமே மகா கணபதி வழிபாடு அப்படிங்கிறது உண்டு. மகா கணபதியில உச்சிஷ்ட கணபதியிலிருந்து, நர்தன கணபதியிலிருந்து, பாலகணபதியிலிருந்து, தருண கணபதியிலிருந்து நிறைய கணபதிகள் இருக்கார். சரி, இப்ப இந்த கணபதி வழிபாடு அப்படின்னு சொல்லும்பொழுது முதல்ல நம்ம அதுக்கு என்ன பண்றோம்? மஞ்சள் விநாயகர் பிடிச்சு வைக்கிறோம். அதே போல விநாயகர் பூஜை முதல்ல எடுத்த உடனே கும்பாபிஷேகமாக இருந்தாலும் சரி, வீடு கிரக பிரவேசம், ஒரு விவாக சுப முகூர்த்தங்கள், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல நம்ம என்ன பண்றோம்? மகா கணபதி பூஜை, விக்னேஸ்வரர் பிரார்த்தனை, மகா கணபதி பிரார்த்தனை தான் முதல்ல முன்வைத்து செய்யறோம். சரி, அப்ப அந்த மகா கணபதி பிரார்த்தனை அப்படின்னு நம்ம செய்யும் பொழுது அதுல முக்கியமா நமக்கு வர்றது என்ன? சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் நம்ம பண்றோம். சரி, இந்த சதுர்த்தின்னா என்ன? சதுர்த்தின்னா எத்தனாவது திதி? 4வது திதி அப்படின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமியில இருந்து 4வது திதி, அமாவாசையில இருந்து 4வது திதி சதுர்த்தி திதி. சதுர்த்தம், சதுர் அப்படின்னாலே 4 அப்படின்னு அர்த்தம். இந்த சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு நம்ம எப்படி பண்ணணும்னா 4 நாளா பிரிச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 நாளா பிரிச்சு பண்ண 4 14. இப்ப முதல் ஒரு சங்கடஹர சதுர்த்தி இப்ப நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல் சங்கடஹர சதுர்த்தி நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும்? எந்த இலைகளால் நம்ம மகா கணபதியை வழிபாடு செய்தால் நமக்கு அடுத்தடுத்த காரியங்கள் நமக்கு வெற்றி அடையும்? நம்ம எவ்வளவோ விஷயங்கள் சங்கடஹர சதுர்த்தியில எவ்வளவோ சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றோம், அருகம்புல் சாத்துறோம், மகா கணபதிக்கு நைவேத்தியங்கள்லாம் பண்றோம், நிறைய விஷயங்கள் நம்ம பண்றோம். அதுல முதல் சங்கடஹர சதுர்த்தி வருதா, இந்த 4 இலையினால் பண்ணினால் விசேஷம். அடுத்த சங்கடஹர சதுர்த்தி வரும்போது அடுத்த இந்த 4 இலையினால் சுவாமிக்கு பூஜை பண்றது விசேஷம். அடுத்த 4 இலை, அடுத்த 4 இலை அப்படின்னு சொல்லி 4 இலையாக பிரிச்சுக்கணும். சரி, இந்த 4 இலைகள் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பறிச்சு அர்ச்சனைக்கு நீங்க தனியா எடுத்து வச்சுக்கணும். நீங்க தனியா எடுத்து வச்சுட்டு அர்ச்சனை பண்ணும் பொழுது அந்த கோவில்ல ஐயர் இருப்பாங்க, சிவாச்சாரியார் இருப்பாங்க, அந்த கோவில்ல இருப்பாங்க. சங்கல்பம் தொட்டு சங்கல்பம் வாங்கிக்கணும். என்ன விஷயத்துக்காக நீங்க சங்கல்பம் பண்றீங்க? என்னுடைய மகனுக்கு திருமண விஷயமா நான் பண்றேன், என்னுடைய மகளுக்கு திருமண விஷயமா நான் பண்றேன், புத்திர பேரருக்காக நான் பண்றேன், உத்தியோகத்துக்காக பண்றேன், அரசாங்க உத்தியோகத்திற்காக நான் இந்த அர்ச்சனை பண்றேன் அப்படிங்கிறத அவங்க கிட்ட நீங்க சொல்லணும். அதன் மூலமாக அதை சங்கல்ப பூர்வமாக அதை சொல்லுவாங்க. நான் சொத்து விவரமா நான் பண்றேன், இந்த சங்கடஹர சதுர்த்தியில இதெல்லாம் நான் பண்றேன், இந்த சங்கடங்கள்லாம் விலகி நன்னா இருக்கணும் அப்படின்னு நான் பண்றேன், பண விஷயமா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி, பணம் எனக்கு வர வேண்டிய பணம், எனக்கு நான் செய்ய வேண்டிய வியாபார தொழில், அந்த நிறுவனத்துடைய பெயர், அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அந்த மகா கணபதிக்கு உங்க வீட்டு பக்கத்துல வலம்புரி கணபதியாக இருந்தாலும் சரி, மகா கணபதிக்குனாலே அந்த இடத்துல சுவாமிக்கு அபிஷேகம் செய்து தீபாரதனை எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப அபிஷேகம் பண்ணும் பொழுது சில ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா ஹோமம் பண்ணி அபிஷேகம் பண்றவங்களா இருக்காங்க. சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாளா இருக்கும். சாயங்காலம் 6:30-7 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க, 8-8:30 மணிக்கு தான் முடியும். அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த கோவில்ல மகா கணபதிக்கு பாத்தீங்கன்னா 108 அர்ச்சனையை சொல்லி செய்ய சொல்லுங்க. அஷ்டோத்திரம் பண்ணி எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்ப அந்த அர்ச்சனை சொல்லி இந்த 4 விதமான இலைகளால் மகா கணபதிக்கு அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க. சரி, முதல் 4 இலை என்ன அப்படின்னு கேட்டா, முதல் சங்கடஹர சதுர்த்தி ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க சுவாமி கிட்ட. நான் 4 சங்கடஹர சதுர்த்தி தொடர்ந்து செய்தால் எனக்கு இது நடக்கணும், 4 சங்கடஹர சதுர்த்தி தொடர்ந்து நான் செய்தால் எனக்கு இந்த வீடு மனை முடியணும், 4 சங்கடஹர சதுர்த்தி தொடர்ந்து இந்த இலைகளால் நான் பூஜை செய்தால் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல பிரார்த்தனை வச்சிருங்க. முதல்ல நீங்க பிரார்த்தனை வச்சுட்டு அடுத்தது அந்த சதுர்த்தி வரும்போது, சங்கடஹர சதுர்த்தி வரும்போது மட்டுமே, பௌர்ணமி கழிச்சு 4வது நாள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய இந்த பக்தி ஒளி சேனல் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. எப்ப நீங்க உங்க கண்ணுல நீங்க பார்த்து இந்த சங்கடஹர சதுர்த்தி என்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ அன்றைய மாதத்துல இருந்து நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க இந்த மாசம் பாக்குறீங்களா, இந்த மாசத்துல இருந்து கணக்கு வச்சுக்கோங்க. அடுத்த மாசம் பாக்குறீங்களா, அடுத்த மாசத்துல இருந்து கணக்கு வச்சுக்கோங்க. 4 சங்கடஹர சதுர்த்தி கண்டிப்பாக கணக்குல வச்சுக்கணும். 4 சங்கடஹர சதுர்த்தி முடிய உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். சரி, இப்போ முதல் 4 அப்படின்னு சொல்லும் பொழுது, முதல் 4 சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது எப்படி பண்ணணும்? முதல் 4 சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்னென்ன இலை நம்ம யூஸ் பண்ணணும்? மொத்தம் பாத்தீங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது முதல்ல மகா கணபதிக்கு அர்ச்சனை பண்றோம் இல்லையா, விக்னேஸ்வரர் பூஜை பண்றோம் இல்லையா. விக்னேஸ்வரர் பூஜை பண்ணும்போது முதல்ல நம்ம என்ன பண்றோம்? முதல்ல பாத்தீங்கன்னா ஷோடச அர்ச்சனை என்று சொல்லக்கூடிய 16 விதமான அர்ச்சனை தான் சுவாமிக்கு பண்றோம். சுமுகாய நமஹா, ஏகதந்தாய நமஹா, கபிலாய நமஹா பண்றோமா? எல்லாருமே பண்றோமா? கடைசியில இதுல என்ன பண்ணுவோம்? ஸ்கந்த பூர்வஜாய நமஹா,
நிறைய அந்த சுவாமிக்கு அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி சுவாமிக்கு அதை பூர்த்தி பண்றோம். அதே போல அந்த 16 விதமான அர்ச்சனை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் சோடச அர்ச்சனை. அதே போலதான் இந்த இலையும் அதே போலதான். முதல் சங்கடஹர சதுர்த்திக்கு இந்த 4 இலையை யூஸ் பண்ணிக்கோங்க. முதல் இலை அப்படின்னு எடுத்துக்கும் போது அருகம்புல் எடுத்துக்கோங்க. அருகம்புல்லை விட விசேஷமான ஒரு இது எதுவுமே இல்லை. அந்த அருகம்புல் மகாகணபதிக்கு பிரீதியானது. எதுக்கு இந்த 16 விதமான இலை சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு காரிய சித்தி மாதிரி. ஒவ்வொரு இலையும் நீங்க நினைக்கக்கூடிய மகாகணபதிக்கு சேரக்கூடியது, அவ்வளவு விசேஷமானது. முதல் சங்கடஹர சதுர்த்தி, முதல் சதுர்த்தி நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னா முதல்ல அருகம்புல் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக மாசி இலை என்று சொல்லக்கூடிய அந்த இலையை எடுத்துக்கோங்க. மூன்றாவதாக நாயுருவி எடுத்துக்கோங்க. நான்காவதாக விஷ்ணு கிரந்தி இலை. இந்த 4 இலையை எடுத்து மகாகணபதிக்கு 108 அர்ச்சனை சொல்லி சுவாமிக்கு செய்யும். கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும், நம்ம இந்த இலையெல்லாம் கலெக்ட் பண்ணி சுவாமி மகாகணபதி கிட்ட கொண்டு சேர்த்து ஏதாவது ஒரு விஷயம் செய்யறோம்னு ஈஸியா செஞ்சிட முடியுமா சொல்லுங்க? சிலது கிடைச்சிரும், சிலது கிடைக்காது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசிச்சு நம்ம பண்ணணும். அதே போல 2வது சங்கடஹர சதுர்த்தி வரும்போது மரு யூஸ் பண்ணிக்கோங்க, வன்னி யூஸ் பண்ணிக்கோங்க, அரளி இலை யூஸ் பண்ணிக்கோங்க, இலந்தை இலை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 4 இலையை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி வரும்போது கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, தேவதாரு யூஸ் பண்ணிக்கோங்க, மா இலை யூஸ் பண்ணிக்கோங்க, அத்தி இலை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப விசேஷமானது. அதே போல அடுத்த சங்கடஹர சதுர்த்தி, அடுத்த சதுர்த்தி வரும்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான்கா நான் சொல்லியிருக்கேன். அடுத்த இது வரும்போது பாத்தீங்கன்னா மல்லி இலை, அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரம்மக்கிரந்தி இலை. இந்த போல 4 இலைகளாக நீங்க பிரித்து இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 16 விதமான விஷயங்களை நீங்க கொண்டு வரணும். அதே போல என்னென்ன கடைசியா சொன்னது மல்லி இலை, அதே போல பாத்தீங்கன்னா பிரம்மக்கிரந்தி, எருக்கம்பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுவாமிக்கு பாத்தீங்கன்னா விசேஷமான ஒரு பூ. வெள்ளருக்கு நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, அந்த எருக்கம்பூ சுவாமிக்கு விசேஷமானது. அதை நம்ம கண்டிப்பா சேர்த்துறோம். இதெல்லாம் நம்ம சேர்த்து சுவாமிக்கு நம்ம செய்யும் போது 16 விதமான இலைகள் நமக்கு சேரும். இந்த 16 விதமான இலைகள் நான் மறுபடியும் வரிசையா சொல்றேன். இதை அப்படியே நீங்க நோட் பண்ணிட்டு இதை நீங்க விநாயகருக்கு இதனால் நம்ம பூஜை செய்தால் நமக்கு இந்த பலன்கள்லாம் நமக்கு உண்டு. இதை 4 சங்கடஹர சதுர்த்தி நாம் செய்ய வேண்டும், 4 செய்ய வேண்டும்ங்கிறத நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. மாசி இலை, நாயுருவி, விஷ்ணு கிரந்தி, மரு, வன்னி, அரசு, எருக்கு, அருகம்புல், அரளி இலை, இலந்தை இலை, கரிசலாங்கண்ணி, தேவதாரு இலை, மா இலை, அத்தி இலை, மல்லி இலை, பிரம்மக்கிரந்தி இலை. 16 இலை வந்துருத்தா? இந்த 16 இதுவும் ரொம்ப விசேஷமான ஒன்று. அதுவும் மகாகணபதிக்கு உகந்த ஒன்று. அதே போல நீங்க மகாகணபதிக்கு நீங்க செய்யும் பொழுது நீங்க மகாகணபதிக்கு எப்படி நீங்க பிரார்த்தனை வைக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பேரு நட்சத்திரங்கள்லாம் சொல்லி அர்ச்சனை எல்லாம் பண்றீங்க. மகாகணபதிக்கு முடிஞ்சா கொழக்கட்டை என்று சொல்லக்கூடிய இந்த மோதகம் நைவேத்தியம் பண்ணலாம், கொழக்கட்டை நைவேத்தியம் பண்ணலாம். உங்களால என்ன முடியுமோ அதெல்லாம் நீங்க பண்ணலாம். விநாயகருக்கு அதெல்லாம் நீங்கள் செய்து, விநாயகருக்கு பிரீதமானதெல்லாம் நீங்கள் செய்து, விநாயக பெருமானை எத்தனை பிரதட்சணம் பண்ணணும்? 16 பிரதட்சணம் பண்ணணும். 16 பிரதட்சணம் செய்தால் சுபிக்ஷமானது. சங்கடஹர சதுர்த்தினாலே 16 பிரதட்சணம் கண்டிப்பா பண்ணணும். குறைஞ்சபட்சம் 16 பிரதட்சணம் பண்ணணும். அதுக்கு குறைஞ்சு நம்ம 16க்கு குறைஞ்சு நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா 9 பிரதட்சணமாவது பண்ணணும். 9 பிரதட்சணமாவது கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். அப்ப அந்த மகாகணபதியோடைய அந்த பிரதட்சணம் பண்ணும்போது மகாகணபதியோடைய பிரார்த்தனைகளை சொல்லி நம்ம பிரார்த்தனை, அதே போல விநாயகருடைய ஸ்லோகங்கள், மூலமந்திரங்கள், அந்த மாதிரி ஏதாவது சொல்லி நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது நமக்கு சுபிக்ஷமாக இருக்கும், அமோகமாக நாம் இருப்போம். சங்கடஹர சதுர்த்தி வரும்போது, இனி வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி வரும்பொழுது 4 பிரித்துக்கோங்க. சதுர்த்தி என்பது 4 சங்கடஹர சதுர்த்தி நான் பண்றேன். எனக்கு 5வது சங்கடஹர சதுர்த்தி வரும்போது எனக்கு அமோகமா எனக்கு இந்த விக்னகங்கள் இல்லாம தடங்கள் இல்லாம எனக்கு நடத்தி கொடு அப்படின்னு சொல்லி, வக்கரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமபிரபா நிர்விக்னம் குருமே தேவோ சர்வகாரியேஷு சர்வத்தா, குருவா வந்திருந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்லி மனசுல நன்னா நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு 4 ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் விரதம் இருந்து செய்யுங்க. மகாகணபதிக்கு விரதம் இருந்து ஆத்மார்த்தமா விரதம் இருந்து செய்யுங்க. நீங்க விரதம் இருந்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு விசேஷமானது. கல்கண்டை நைவேத்தியம் பண்ணி உங்களால முடிஞ்சா 4 பேருக்கு கொடுங்க. இனிப்பு தானம் கொடுத்தால் கல்கண்டை நைவேத்தியம் பண்ணி உங்க கைனால 4 பேருக்கு கொடுங்க. இதெல்லாம் விசேஷமானது. இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா மகாகணபதியுடைய பரிபூர்ண அருள் உண்டு. இந்த இலைகள் மிக முக்கியமானது. இந்த இலைகளை மறக்காமல் மகாகணபதிக்கு சமர்ப்பணம் செய்து வாழ்க்கையில மேல மேல நீங்க அபிவிருத்தியா வரணும். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.